வணக்கம், வெல்கம் டு பமி வீட்டு சமையல். இந்த வீடியோவில் ரஸ்மலாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரஸ்மலாயை நல்ல சாஃப்டாகவும் ஸ்பஞ்சியாகவும் ஜூஸியாகவும் செய்கிறதுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்களை சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வீட்லேயே ஸ்வீட் ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரி அருமையாக ரஸ்மலாய் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரஸ்மலாய் செய்கிறத 4 ஸ்டெப்பாக பிரிக்கலாம். முதல் ஸ்டெப்பில் பால் திரைச்சி பனீர் தயார் செய்ய போகிறோம். பால் திரைக்கிறதுக்கு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் கலந்து வச்சுருக்கிறேன். வினிகருக்கு பதில் லைம் ஜூஸ் பயன்படுத்தலாம். அடுத்து திரைச்ச பாலை வடிகட்ட ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மேலே வடிகட்டி வச்சு அதுக்கு மேலே மஸ்லின் கிளாத் போட்டு தயாராக வச்சுக்கோங்க. பனீர் தயார் செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் காய்ச்சிக்கலாம். பனீர் தயார் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபுல் க்ரீம் மில்க் பயன்படுத்துங்க. லோ ஃபேட் மில்க், ஸ்கிம் மில்க் எல்லாம் உங்களுக்கு சரியான டெக்ஸ்சர் உள்ள பனீர் கொடுக்காது. பால் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு காய்ச்சுங்க. நல்லா கொதித்து பால் பொங்கி வரும்போது ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பொங்கின பால் 2 நிமிஷம் அடங்க விட்டு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிற வினிகரை எல்லாத்தையும் ஒரே தடவையாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அட் எ டைம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பால் திரைக்க வினிகரோ லைம் ஜூஸோ அப்படியே பயன்படுத்தினா அதில் வர பனீர் கொஞ்சம் டஃப்பாகவும் ரப்பரியாகவும் வருது. இதே கொஞ்சம் தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி பயன்படுத்தினா பன்னீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டராக இருக்குது. அதே சமயத்தில் அதில் அந்த வினிகர் வாசனையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. அதனால வினிகரோ லைம் ஜூஸோ தண்ணி கலந்து பயன்படுத்துங்க. பால் பாருங்கள் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்போ வடிகட்டக்கூடாது, இது இன்னும் கூட நல்லா தெரியணும். அதுக்கு நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிற வினிகர் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தெரிஞ்சு வர பன்னீர் நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் அதில் இருக்கிற லிக்விட், அதாவது வே வாட்டர் கிளியராகவும் எல்லோயிஷாகவும் இருக்கும். இதுதான் சரியான பதம். இதுக்கப்புறம் பனீரை இந்த சூடான வே வாட்டரில் வைக்கக்கூடாது, உடனடியாக வடிகட்டி கூல் டவுன் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கோல்டு வாட்டர் மேலே ஊற்றி இந்த மாதிரி பனீரை அலசிக்கலாம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுருங்க. தண்ணியில் அலசாமல் பனீரை சூடாகவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பனீர் அந்த சூட்லேயே இன்னும் குக் ஆகிட்டே இருக்கும். அது பனீரோட டெக்ஸ்சரை ட்ரையாகவும் ரப்பரியாகவும் ஆக்கிடும். ஸோ இன்டர்ன் ரஸ்மலாயோட டெக்ஸ்சரும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி அலசுறதுனால பனீரில் ஏதாவது வினிகர் ஸ்மெல் இருந்தாலும் தரவாக போயிடும். அடுத்தது பனீரில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் துணியில் அப்படியே கட்டி 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஹேங் பண்ணி வைக்கலாம். இதில் ஏதாவது இன்னும் தண்ணி பாக்கி இருந்ததுன்னா வடிஞ்சு வந்துடும். ரஸ்மலாய் செய்கிறதுக்கு செகண்ட் ஸ்டெப் ரபடி தயார் செய்ய போகிறோம். அதாவது சுண்ட வச்ச இனிப்பு பால் தயார் செய்ய போகிறோம். அதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ நல்லா கலந்து விட்டு இதில் கால்வாசி சுன்ற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். பால் ஆடப்படியாமல் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஓரங்களில் படிய ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் அப்பப்போ வழித்து விட்டு பாலை நல்லா கலந்து விட்டு காய்ச்சிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால பாலோட டெக்ஸ்சர் க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த பாலுக்கு அழகான கலர் கொடுக்கவும் அதே சமயத்தில் ஃப்ளேவர் பண்ணவும் ஒரு பெரிய பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் சூடான கொஞ்சம் பால் சேர்த்து அந்த குங்குமப்பூ கலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஓரங்களில் படிகிற க்ரீம் அப்பப்போ ஸ்க்ரேப் பண்ணி விட்டு பால் அப்பப்போ நல்லா கலந்து விட்டு கிட்டத்தட்ட 25 to 30% சுன்ற அளவுக்கு பாலை காய்ச்சியாச்சு. நம்ம சேர்த்த 1 லிட்டர் பால் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை, கரைச்சி வச்சிருக்கிற குங்குமப்பூ, 1/4 கப் அளவு பாதாம் பிஸ்தா நறுக்குனது சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மேற்கொண்டு 5 to 7 மினிட்ஸ் காய்ச்சிக்கலாம்.
1/2 கப் சர்க்கரை இனிப்பு எங்களுக்கு போதுமானது. கொஞ்சம் இனிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பனீர் உருண்டைகளை போட சுண்ட வச்ச இனிப்பு பால் அதாவது ரபடி தயார். 3வது ஸ்டெப் பனீரை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுக்கிறது தான். ஸோ பாருங்கள், தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் பனீர் இப்படி இருக்குது. இதை உதுத்து விட்டுடலாம். உதுக்கும் போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும், அதில் லேசாக ஈரப்பதம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக பிசைய வரும். பாருங்கள், இந்த கையில் இந்த பகுதியை பயன்படுத்தி பனீரை நல்லா தேய்ச்சி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி அதை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக்கிக்கோங்க. பாருங்கள், தேய்க்க தேய்க்க துவக்கத்தில் உதிரி உதிரியாக இருந்த பனீர் இப்போ நல்லா சாஃப்டாக மாவு போல் ஆயிட்டு வருது. பாருங்கள், இதே மாதிரி தோராயமாக 10 to 12 மினிட்ஸ் கண்டினியூஸாக அந்த மாதிரி தேய்ச்சி அந்த பன்னீர் துவக்கத்தில் கொஞ்சம் கிரெயினி, அதாவது குருணையாக இருந்திருக்கும். அது சுத்தமாக இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சாஃப்டாக ஸ்மூத்தாக்கிடணும். பாருங்கள், இப்போ பன்னீர் கையில் ஒட்டாமல் நல்ல சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ இதில் உருண்டைகள் உருட்டி எடுத்துக்கலாம். ஒரே அளவு உருண்டைகள் உருட்டுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி வட்டங்களாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த உருண்டைகள் வேக வச்சதுக்கப்புறம் அப்படியே டபுள் த சைஸ் பெருசாயிடும். அதனால் இப்போ சின்ன போர்ஷன்ஸாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தி கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. இந்த பனீர் வட்டங்கள் விரிசல்கள் இல்லாமல் வழவழன்னு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி கடைசியாக மேலே லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்தையும் உருட்டி காஞ்சு போகாமல் இருக்க ஈரத்துணியோ இல்லை மூடியோ போட்டு வச்சிருங்க. கடைசி ஸ்டெப்பாக மலாய் உருண்டைகளை சர்க்கரை தண்ணியில் வேக விட போகிறோம். அதுக்கு 4 கப் தண்ணியும் 1 கப் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். மீடியம் ஹை ஹீட்டில் சர்க்கரையை கரைச்சி இதை நல்ல ஒரு கொதி வர விடலாம். சர்க்கரை பாகு மாதிரி எதுவும் காய்ச்ச வேண்டாம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக ஒன்றா நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கிற மலாய் உருண்டைகளை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலாய் உருண்டைகள் வேக வேக நல்லா பெருசாகிட்டு வரும். அதனால் ஓரளவுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா வெந்து வரும்போது எல்லா உருண்டைகளுக்கும் நல்ல இடம் இருக்கும். உருண்டைகளை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டப்புறம் அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும். அது திரும்ப ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸுக்கு இந்த மலாய் உருண்டைகளை வேக விடுங்க. நடுவில் 1-2 தடவை இந்த மாதிரி அந்த உருண்டைகளை நீங்கள் திருப்பி விட்டு வேக விடலாம். மலாயை ரொம்ப தின்னாக தட்டிடாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கனமாக தட்டிக்கோங்க. அப்போ தான் அது வெந்ததுக்கு அப்புறமாவும் நல்ல ஸ்பஞ்சியாக இருக்கும். பாலில் போட்டதுக்கு அப்புறமாவும் நல்ல ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டைகள் பெருசாகிட்டு வருது. முதல்ல நம்ம போட்ட சைஸ்க்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கவே வித்தியாசம் தெரியும். கிட்டத்தட்ட 2 மடங்கு பெருசாயிருக்கு. நல்லா வெந்தப்புறம் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மலாய் உருண்டைகளை 5 to 7 மினிட்ஸ் அந்த சர்க்கரை தண்ணியிலே ஊற விடலாம். இப்போ மலாய் உருண்டைகளை லேசாக பிழிஞ்சு அதில் உள்ள எக்ஸஸ் சர்க்கரை தண்ணியை எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தி பிழிஞ்சு ட்ரை ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் சர்க்கரை தண்ணி உள்ளே இருந்தால் தான் ரஸ்மலாய் நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்போ இதில் தயார் செஞ்சு வச்சுருக்கிற இனிப்பு பால் அதாவது ரபடி கலந்துடலாம். கலந்த உடனே இதை சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மலாய் பாலில் நல்லா ஊறணும். மினிமம் 4 to 6 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சர்வ் பண்ணுங்கள். இன்னும் ஓவர் நைட் சோக் பண்ண விட்டிங்கன்னா இன்னும் நல்லது. பாலில் உள்ள இனிப்பு, அதில் உள்ள ஃப்ளேவர்ஸ், சாஃப்ரனோட கலர், இது எல்லாத்தையும் சோக்கின் பண்ணி ரஸ்மலாய் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சாஃப்டாகவும் ஸ்பஞ்சியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரஸ்மலாய் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பமி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.